ஓம் குருப்யோ நமஹ. ஆனை முகத்தான் ஒரு விடையான் சேய் அழகார் மான மணிவண்ணன் மாமருகன் மேல் நிகழும் வெள்ளக்குமிழ் மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு அரிது என்று சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலாவல்லியே. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா சிந்தி வாழ்வி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஓம் நம சிவாய குருப்யோ நமஹ. இங்கு கூடியுள்ள ரமண பக்தர்கள் அத்துணை பேரின் பாத கமலங்களை வணங்கி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். உண்மையிலேயே தலைவர் அவர்கள் இன்றைக்கு திருவாசக முற்றோதல் வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இன்றைக்கி நம்ம வாசகம்தான் அங்கே வந்து, அதனால் இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும், அது நடக்கும். அந்த வகையில் இன்றைக்கி இறைவன் என்னை திருநீறு பற்றி பேசுவதற்கு பணித்திருக்கின்றான் என்று எண்ணுகிறேன். தலைப்பு கேட்டார், நீரு ஆனான் நிலையானான்னு கொடுத்தேன். எல்லாம் பார்த்துட்டு இது எங்கே வந்ததுன்னு சொன்னால், கந்த புராணத்தில் மேரு படலத்தில் காமதகன படலம்னு வருது. அதில் காமனை எரித்த பிறகு வரக்கூடிய தன்மையை மனத்தில் வச்சுட்டு தான் நீரு ஆனான் நிலையானான்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தோம்னா அதனோட தொடர்புடைய பல செய்திகள் வருகின்றன. நீர், திருநீர், அது சாம்பல். இந்த உலகத்தில் எந்த பொருளை புடம் போட்டு அழித்தாலும் எரித்தாலும் கடைசியில் அது வெண்மை நிறையத்தில் தான் வந்து நிற்கும். நான் சொல்ல பெரியவா சொல்லுங்க, வெண்மை நிறத்துக்கு அப்புறம் ஒன்றுமில்லை. அதனால தான் இந்த திருநீருக்கு அவ்வளவு பெருமை. இது ஏன் நாம் பூசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சுருக்கோம். இது மெய்யா? இல்லையே, பொய் இல்லை. இந்த உடம்பு பொய் இல்லை, வாழ்க்கையே பொய் இல்லை. அதனால் பொய்யான வாழ்க்கையில் பொய்யான எண்ணங்களை கொண்டு பொய்யான இந்த உடம்பை நாம் வளர்த்துட்டு இருக்கோமே. நீரு பூசி இறைவனை வணங்கி இந்த பொய்யான உடம்பை மெய்யானதாக நீ ஆக்க வேண்டும் என்று அந்த திருநீர் பூசி. இதை ஒப்பிட்டு தமிழன் சிறந்தவனா பிரம்மா சிறந்தவனான்னு ஒருத்தர் குமரகுருவர்னு நினைக்கிறேன், அவர் பாடுறார். தமிழன் சிறந்தவனா பிரம்மா சிறந்தவனா? பிரம்மா கடவுள், அவன் தான் படைக்கிறான். நாம் அவனுக்கு கீழே வந்திருக்கோம் உயிர்கள். இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவன்? கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும்
மலரவன் வன் தமிழோர்க்கு ஒவ்வான். புரியுன்னு நினைக்கிறேன். கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும் பிரம்மாவுக்கு நாக்குல சரஸ்வதி இருக்கா. அவன் சொல்றதெல்லாம் நடக்கும். மலரவன் தாமரப்பூவில் இருக்கக்கூடிய பிரம்மா வன் தமிழோர்க்கு ஒவ்வான். நம்ம தமிழ் மக்களுக்கு சரியா இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? மலரவன் செய் வெற்றுடம்பு மாய்வனவோல் மாயா மற்று இவர் செய் புகழுடம்பு. பிரம்மா இந்த உடம்பை படைக்கிறான், அது வெற்று உடம்பு. கசை சதை எலும்பு இதெல்லாம் போட்டு கொண்டு போய் எரிச்சிடுறான் கடைசியில் சாம்பல். அவன் உடம்பு அழிஞ்சிடுத்து, அவ்வளோதான், கண்ணுக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் தமிழன் இருக்கின்றானே இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு புகழ் உடம்பை செய்கின்றான். புகழ் பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அந்த வழிகளை கடைப்பிடித்து புகழ் உடம்பை செய்கின்றான். இந்த வெற்றுடம்பு மாய்ந்து விட்டது, பிரம்மா செய்த வெற்றுடம்பு மாய்ந்து விட்டது. அவன் செய்த புகழுடம்பு இன்றும் நிலைத்து நிற்கிறது. திருக்குறள், திருவள்ளுவர், கம்பன் இந்த மாதிரி பெரிய இடம்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ அவங்களெல்லாம் இன்னும் காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் புகழ் உடம்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த புகழ் உடம்பை செய்ய வேண்டும். அதுக்கு உதவி செய்வது இந்த திருநீர். திருநீருனாலும் சாம்பல்னாலும் ஒன்று தான். திருநீருனாலும் சாம்பல்னாலும் ஒன்று தான். ஆனால் இந்த பேச்சு வழக்கில் பாருங்கள், நம்ம பையன் சொல்லும் பொழுது விபூதி எடுத்துட்டு வா, திருநீர் எடுத்துட்டு வா, பூசிக்கிறோன்னு சொல்லணும். சாம்பல் எடுத்துட்டு வான்னு சொல்கிறது. கொஞ்சம் சாம்பல் கூட பூசிக்கிறேன்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் சாம்பல் சொன்னாலும் ரைட் தான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன்னா, நீர் பூசுதல் என்பதிலே ஒரு முறை இருக்கும். நீர் பூசுதல் என்பதிலே ஒரு முறை இருக்கும். சாம்பல் பூசுதலே முறை இருக்காது. விபூதி எப்படி பூசன்னு தெரியுமா? எல்லாம் பெரியவா உங்களுக்கு தெரியும். விபூதி எப்பொழுதும் திரிபுண்டரமாகத்தான் பூச வேண்டும். அது குழைச்சிட்டாலும் சரி, குழைக்காம சாதாரணமாக தூளாயிட்டாலும் சரி, விபூதி திருப்புண்டரமாகத்தான் பூசுதல் வேண்டும். இது ஆண்களுக்கு. அதனால் நாம் போகிற அவசரத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு கையில் எடுத்துகிட்டு போகிறோம், வேறு வழியில் சரி பண்ணுறோம். எப்போவுமே முடியாதுங்கிறதுனால பண்ணுறோம். இதெல்லாம் நாம் நம்ம மதத்தில் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வது தான். அப்போ பாழும் நெத்தி இல்லாமல் வரணும் போட்டுனாவது போகிறானே, அதுக்கு சந்தோஷப்படணும். பால் நெத்தி இல்லாமல் ஒரு கீற்று வச்சுட்டாவது போகிறானே சந்தோஷப்படணும். திருப்பி உண்டாரமாக போகும். இந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது உடம்புக்குள்ளா முறையில்லாமல் பூசுது. பார்த்தீங்கன்னா இந்த சிவனடியார்கள்லாம் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாம்பல் பூசுவோம். அகோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் பூசி, சாம்பலை பூசிப்போம். நீ கூட காசியில் ராத்திரி 12 மணி இருப்பதில் அந்த சமயத்தில் விஸ்வநாதருக்கு அந்த சுடுகாட்டில் அந்த சமயம் வர கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை அவங்க விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு டிக்கெட் உண்டு, டிக்கெட் கிடைக்காது. நாங்கள் போயிருந்தப்போ சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணணும் சார். 12 மணிக்கு எந்த குணம் எரிந்து சாம்பல் கிடைக்கிறதோ அந்த சாம்பலை விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணுறார். அதனால் அந்த சாம்பல் அவ்வளவு விஷயம். திருஞான சம்பந்தர் திருக்கோலக்காவு வரார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பெய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும். சிவபெருமான் எப்படி இருக்கான் பாருங்க. சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ. சிவபெருமானுடைய உருவத்தை சொல்லும் பொழுது
அந்த சாம்பல் உருவத்தை காட்டுகின்றார். வெந்நீர மேனியை பால் வெந்நீற்று மேனியன் என்று பெயர். அப்படி பால் வெந்நீற்று மேனியனாக அவன் நீர் உடையவனாக இருப்பதனால் ஈஸ்வரன் என்பவன் தாந்தோன்றியாக நிலையாக இன்றைக்கும் இந்த உயிர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான். நீர் ஆனான் நிலையானான், நீர் ஆனான் நிலையானான் என்று சொல்லி சிவபெருமான் சொல்றான். அதே போல் இந்த நீர் வாழ வச்சிருக்க. இந்த திருநீர் இருக்கே, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அடுத்த வாழ்க்கை சொல்லுங்க. திருநீற்று பதிகத்தில் 10 படிக்கலைன்னாலும் ஒரு பதிகம் தினமும் படித்து நான் செய்கிறேன். அதனால் சொல்கிறேன், தினமும் படித்து விபூதிட்டுன்னா நோய் கிடையாது. மாலோடு அறியாத வண்ணமும் உள்ளது நீர், மாலோடு அறியாத வண்ணமும் நீர், மேலுரை தேவர்கள் மெய்யது வெண்பொடி நீர். தேவர்கள்லாம் உடம்புல பூஜின்னு இருக்காங்க. ஏல உடம்பு இடர் தீர்க்கும் நீர். நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த துன்பத்தை நீக்கக்கூடியது. எப்படி நீக்குதுன்னா கூன்பாண்டியனுக்கு நீக்குது திருஞான சம்பந்தம். ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர். நோயை மட்டும் போகலை, இன்பமும் கொடு. ஆலமது உண்ட திரு ஆலவாயான் திருநீரே. அதனால் மதுரையில் அந்த பாண்டியன் கூன் பாண்டியனவன் முதுகு அடைஞ்சிருக்கு. அந்த அப்போ தான் வேயூர் தோழிபங்கன் பாடிட்டு வேதாரண்யத்திலேருந்து அங்கே வராரு. மங்கையர்க்கரசி வரவழைக்கிறாங்க. குலச்சிறையார் மூலமாக சமண மதம் பரவி இருந்தது, அங்கே சைவத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வரும்பொழுது சமணர்களுக்கு இவருடைய ஆசிரமத்துக்கு தீ வச்சுடுறாங்க. திருஞான சம்பந்தர்னா தமிழருக்கு இந்த கண்டமுட்டு கேட்டமுட்டுன்னு ஒன்று உண்டு. அதில் கண்டாகர்ணர்னு பேர் சமணர்களில். கர்ணம்னா காது, கண்டாகர்ணர்னா அங்கே இது மணி, மணியை காதில் கட்டின்னு இருப்பாளாம் கண்டாகர்ணர். சிவன் அப்படின்னா தலையாட்டிடுவான். சிவன் சொல்லிட்டு தலையாட்டிடுவான். மணி கடகடன்னு அடிக்கும் காதில் உள்ளது. கண்டாகர். சரி, கேட்டா என்னடான்னா கண்ட முட்டு. சிவன் கேட்டான்னா கண்ட முட்டு, பார்த்ததுனால ஏற்படக்கூடிய பாவம். கேட்ட முட்டு, காதால் கேட்டால் அதனால பாவம். இப்படி அந்த சமணர்கள் இருந்ததாக வரலாறுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சமணர்கள் மதுரையில் வந்து இருக்கிறாங்க. அரசன் சமணனாக இருக்கான், மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையராகவும் சைவமாக இருக்காங்க. அங்கே சைவம் பரவ வேண்டும் என்று சொல்லி திருஞான சம்பந்தரை வர சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வேதாரண்யத்தில் இருக்காங்க. அப்போ போய் கூப்பிட்ட உடனே திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, சமணனாலே துன்பம் அடைந்தது அவருக்கு தெரியும், அவ்வளோ கஷ்டம். ஏன்னா கடைசியில் கல்லை தூக்கி போட்டானோ கடலில். அதனால் அவர் போட்டார், அப்பா அவன் குழந்தை, திருஞான சம்பந்தர் ஞான குழந்தை. அவனை சொல்கிறாரு, இப்போ போகாத, நாளும் கோளும் நல்லா இல்லை, உனக்கு சரி கிடையாது, இப்போ வேண்டான்னு. அப்போ தான் வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதர் திங்கள் கங்கை முடி மேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்களுக்கு இந்த கோளறு பதிகத்தை பாடிட்டு அவர் கிளம்பி வராரு. அங்கே ஆசிரமத்தில் அந்த சமணர்கள் தீ வச்சுடுறாங்க. தீ வச்ச உடனே அந்த குழந்தைக்கு ஒரு கருணையை பாருங்கள். நாட்டில் ஒரு கேடு ஏற்பட்டதுன்னு சொன்னால், நாட்டில் ஒருவனால் ஒரு கேடு ஏற்பட்டதுன்னா அதற்கு முழு பொறுப்பு அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசு. அதற்கு முழு பொறுப்பு அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசு. இழப்பு ஏற்பட்டாலும் சரி, அந்த இழப்புக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவன் நாட்டை ஆளக்கூடிய அரசு. அதனால் அந்த திருஞான சம்பந்தருடைய தங்கி இருந்த
குடிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நெருப்பு வச்சுட்டாங்க. வைத்தது சமணர். அங்கே சிஷ்யர்கள்லாம் ஐயோ நெருப்பு பற்றிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் கவலையே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஞான குழந்தை இல்லையா, அதனால் அந்த நெருப்பை பார்த்து பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு எவன் நெருப்பு வச்சானோ அவனை கொண்டு செய்யலை. அவன் யாரோ எவனோ என்ன இப்போ தான் சொல்கிறாள், கூலிக்கு எல்லாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் நெருப்பு வச்சவன் யாரோ, நெருப்பு வச்சவனை போய் நீ அழின்னு சொல்லலை. இதுக்கு காரணமானவன் யார்? அரசன். அதனால் நீ பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே. நாட்டில் பெரும் இழப்பு ஏற்பட்டால் முழு பொறுப்பு, அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, பழைய பாண்டிய நாடாக இருந்தாலும் சரி, முழு பொறுப்பை நாட்டை ஆளக்கூடியவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுலேருந்து தப்பிக்கணும்னு சமாதானம் பண்ணி போகக்கூடாது. அதனால் அப்போ சொன்ன உடனே என்னாச்சு, அந்த நெருப்பு மெதுவாக போய் என்னாச்சான், அவன் உடம்பை போய் அப்படியே வெப்பமாயிடுச்சு. ஜுரம், சூடு தாங்கலை. ஒரு டம்ளர் தண்ணி வச்சா அது அப்படியே கொதிக்காது, 2 நிமிஷத்தில் கொதிச்சு விடுறது. தாங்கலை, துடிக்கிறான். அப்போ வந்துட்டு சமணர்கள்லாம் வராங்க, மயில் பீலி வச்சுட்டு தலம் தெளித்து என்னென்னமோ பண்ணுறாங்க. நோய் துளி கூட குறைக்கல. அப்போ மங்கையர்கரசி அப்போ வரா, ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, திருஞானத்துக்கு ஒருத்தர் இருக்கார், அவரை வேணா வர சொல்லட்டுமா? ஏன்னா சமணர்கள் கிட்டே சேர்க்க மாட்டாங்களே, வர சொல்லட்டுமான்னு. நான் படுற அவஸ்தைக்கு யார் அதுதானே கூப்பிடு, நம்ம கஷ்டப்பட்டால் விரோதிப்பா. இந்த டாக்டர் எனக்கு பிடிக்காது, அவன் தான் அது சரி பண்ணுவான்னா என்ன பண்ணுவான், சரி வா போவான். அதனால் வந்து கூப்பிடு அப்படின்னு ஒன்று வந்தாங்க. 2 பேரும் போட்டி போட்டாங்க. இப்போ சமணர் விடலை, தாக்கிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, ஆளுக்கு உடம்பை பாதியாக வச்சுக்கிட்டான். நீ இடப்பாதியை சரி பண்ணு, நான் வலப்பாதியை சரி பண்ணுறேன். அப்போ வந்து அவங்க திருப்பி அவன் மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கான். திருஞான சம்பந்தர் இடப்பாதி சொல்லும்போது மந்திரமாவது நீர் வானவர், அப்போ தான் வரும், வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயாந்திரு நீரே போட்டு மேலேந்து தடவுறாரு. வெப்பம் குறைஞ்சி போயிடுச்சு, ஒரு பக்கம் குறைஞ்சாச்சு. இங்கே சமணர்கள் பக்கம் குறையலை. இது என்ன ஆச்சுன்னா, குறைஞ்சது வெளியில் போயிடல, இது ஒரு பங்கு இருந்தது, இன்னொரு வலப்பக்கம் போய் 2 பங்கு ஆயிடுச்சு. அந்த வெப்பம் 2 பங்கு ஆயிடுச்சு. துடிக்கிறான். சமணர்கள் பார்த்தா, ஐயோ நவனுங்கடா நீங்கள், ஐயோ அவரையே நீங்களே வாயா அந்த பக்கம், திருப்பி பாடியா, திருப்பி எனக்கு அந்த விபூதியை போடியா அப்படின்னா தடவுறாரு. அந்த வெப்பம் குறையிறது மட்டும் இல்லாமல் எழுந்துருங்கிறாரு. அதுவரையும் கூன்பாண்டியவனாக இருந்தவன் எழுந்து அப்படி நின்னான். நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர். ஆக இந்த விபூதியினாலே அங்கே சைவத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல், அவன் வெப்பத்தை புகட்டியது மட்டுமல்லாமல், அவன் கேட்காத ஒன்றாகிய கூனையும் நிமிர்த்தினார். அதனால்தான் ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர். உடம்பு நோயை பக்கம் இல்லாமல் எழுந்து நின்றவனு அவனுக்கே சந்தோஷமாயிட்டு, அடாடா நாம் நிமிர்ந்து இருக்கணும், ராஜானா எப்படி இருக்கணும், நின்றுட்டாட்டா. இன்பம் தருவது நீர் ஆலமது உண்ட விடற்று ஆலவாயான் திருநீரே. அதனால் அந்த நீரை எடுத்து வரும்பொழுது நிலையாக நமக்கு இன்பம் வரும், நிலையான நல்வாழ்வு வரும், பாராட்டும்படியான நிலைமை வரும். அதுதான் நீர் ஆனான் நிலையானான். இதை இந்த மன்மதனுக்கு கொண்டு வர இன்னும் நான் அதை தான் மையமாக வச்சு பாடினேன். எழுதி பேசி மேறு படலத்தில் மன்னன் இந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசனன் இருக்காங்க. அவங்க வந்து அந்த சூரபத்மன் வந்து அவ்வளவு வரம் பெற்றவன் ஈஸ்வரன்.
1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆளக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவன் அவன். பொதுவாக அசுரர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. உடம்பெல்லாம் அப்படியே ஆகுதியில் போட்டு வரத்தை வாங்குவாங்க கடவுள்கிட்ட. அந்த பலம்லாம் வந்ததுக்கப்புறம் முதல்ல அதுக்கு யாரா பலின்னா தேவர்கள் தான். பாருங்கள், இந்த வரலாற்றுலாம் பாருங்க. அதாவது அசுரர்கள் இறைவனிடத்திலே வரம் பெற்ற பிறகு முதல்ல யார பலி கடை எங்கடா போவானா, நேராக தேவலோகத்துக்கு போயிடுவான். அவனை போட்டு 4 சாக்கு நான் இறங்க நான் தான் இங்கே இருக்கேன். அதனால் அந்த மாதிரி சூரபன்மன் வரம் பெற்ற பிறகு தேவலோகத்தில் போய் எல்லாரையும் துரத்தி விட்டு ஜெயிலில் போட்டான். என்ன தண்டனை இது? தக்ஷ யாகத்திலே பங்கு பெற்றதற்காக இறைவன் கொடுத்த மூலமாக கொடுத்த தண்டனை. அவசப்படுறாங்க, சிறையில் அடைச்சிக்கிட்டான். இந்திராணி எங்கேயோ இருக்கா, இந்திராணி எங்கேயோ இருக்கான். புரிஞ்சாச்சு. அப்போ வந்துட்டு சனகாதி முனிவர்கள் பிரம்மாவோட 4 புள்ள, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார், இவர்களுக்கு சனகாதி முனிவர்கள்னு பேர். இந்த 4 பிள்ளைகளும் எல்லா வேதங்களும் எல்லாம் தெரியறது. ஆனால் மனம் ஒருநிலைப்பட மாட்டேங்கிறது. எல்லாம் தெரியும், மனசு ஒருநிலைப்பட மாட்டேங்கிறது, அளவாயிருது. இதுக்கு எங்கடா வருது என்னன்னு பார்த்தா நேராக சிவர் யார் ஒரே ஆள் தான் சிவர் பாண்டவனா சொன்னான். ஐயா, எல்லா வேதம் 4 வேதம் 6 எங்கம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், மனசு அளவாயிடுது, நிற்க மாட்டேங்குது, ஓர்மிக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. சரி வாங்க. அப்போ சிவபெருமானை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா. இது என்ன சொல்லாரு? மொழியது தவறல் செல்ல, பேச வாய் வரமாட்டேங்குதான். ஈஸ்வரனை பார்த்த உடனே அவங்களுக்கு பேச வாய் வரமாட்டேங்குது. உடம்பு அப்படியே என்ன ஆச்சுன்னா அப்படி மயிர் பூச்சடி. பார்த்த உடனே அப்படியே கண்ணில் ஜலம் வருது, ஆனந்த கண்ணீர். மனசு அப்படியே உருகுது. தீப்புணல் மொழி ஆதி நாயகன்னு பார்த்தாங்க. இதை பார்த்தோம்னா என்னடா ஜனகாதி முனிவர்கள் பார்த்ததான் அப்படின்னா நடைமுறைக்கு அப்படி நடக்குது. அப்படின்னா பெரிய நடிகர் விஜய்னே வச்சுப்போமே, என்ன விஜயை பார்த்த உடனே மக்கள்லாம் சூழ்ந்துக்கிறாங்க. அவங்க கிராமத்துக்கு பூரா நிறையா சூழ்ந்துக்கிறாங்க. அவங்க பார்க்க கூட்டம் வருது. பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷமே, நான் விஜய் பார்க்கணும். அதில் ஒரு சிலர் வந்து தொட்டு பார்க்கணும், நான் விஜய் தொட்டேன். அதாவது யாரை போற்றுகிறோமோ, யாரை மதிக்கிறோமோ, யாரை சிறப்பாக நினைக்கிறோமோ அவர்கள் நேரில் வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதை இங்கே எடுத்து சொல்கிறார். வந்த உடனே இந்த மாதிரி சொன்னாரா, சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கல்லால மரத்தில் போய் உட்கார்ந்தார். கால் மேலே காலை போட்டார், சின்முத்திரை காட்டினார், முடிஞ்சு போச்சு. அதான் தட்சிணாமூர்த்தி. தெற்கு பக்கமாக உட்காந்துருக்கார் இல்லையா, தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்தார். மௌனம்தான், ஒன்றுமே பேசலை. கையை சின்முத்திரை காட்டி அப்படியே உட்கார்ந்தார். தியானம் ஆயிடுச்சு. கல்லாலின் குடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வர்க்கும் வாக்கு இறந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து போக தொடக்கி விடுவான். அதனால் அவர் ஒன்றுமே பேசலை. இப்படின்னார். அப்படின்ன உடனே அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இது அர்த்தம் என்ன தெரியுமோ இல்லையா? இந்த தெரிஞ்சோ தெரியலனா ஒரு வேகமாக சொல்லிடுறேன். இந்த கையிலேயே கடவுளும் உலகமும் இருக்குது, நாமும் இருக்குது இந்த கையிலேயே. இதில் என்னென்னா இந்த கட்டவர்களுக்கு பார்த்தீங்களா, இதுதான் இறைவனுக்கு சமம். இது தனிச்சும் இருக்குது, இதோட சேர்ந்தும் இருக்குது. கட்டவர்கள் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் ஆங்கிலேயன் நம்முடைய நாட்டிலே குடிசை இந்த தொழில்களை நசுக்குவதற்காக கட்டவர்களை வெட்டினான் என்பது வரலாறு. அதனால் வந்துட்டு இந்த கட்டவர்கள் கடவுள் உலகத்திலே உயிர்களோடும் ஒன்றி இருக்கிறார்.
அப்பாற்பட்டும் இருக்கிறார். இந்த விரல் இருக்கே, இது ஜீவன், இதுதான் நாம ஜீவன். இது ஆணவம், ஆணவம் தான் பெருசாக இருக்கு. இது ஆணவம், இது கர்மம், இது மாயை. இப்போ இப்படி கையை வச்சோம்னு சொன்னால் இந்த கடவுள் பார்க்குறாரு, இந்த ஜீவனை படைச்சோமே, இது இந்த ஜீவன் நம்மகிட்ட வரமாட்டேங்கிறது, ஆணவத்தோட ஒட்டிட்டு, அதுக்கு துணையாக கர்மம் மாயை இருக்கு. ஆனால் இதனோட ஒட்டினத்தினால கடவுளை அறியக்கூடிய தன்மை இந்த ஜீவனுக்கு இல்லை. ஆகவே அவர் அந்த சின்முத்திரை என்ன காட்டினார்னா, அப்படி வளைஞ்சு இப்படி காட்டினார். என்னென்னா, அந்த ஜீவன் இந்த மூன்றையும் விட்டுட்டு இறைவனுடைய பாதத்திலே சரணம் அடைந்து விட்டால் உனக்கு எல்லாம் மன நிறைவு கிடைத்துவிடும், மோட்சம் கிடைத்துவிடும், சிவலோக பதவி கிடைக்கும். சிவபோன செத்து போகிறதில்லை, சிவனோடு சாயுஜ்ய பதவி கிடைக்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த சின்முத்திரையை அவர் எடுத்து காட்டினார். மகா பெரியவாழ்கிட்ட ஒருத்தர் போனோம், தட்சிணாமூர்த்தியை பற்றி கேட்டார். கேட்ட உடனே இந்த சின்முத்திரையை காமிச்சாங்க. சின்முத்திரைன்னா என்னன்னு கேட்டார். இந்த வழக்கத்தை எடுத்து சொன்னேன். அது இருக்கட்டும் அப்படின்னு அது மட்டும் வச்சுக்காதரா, இந்த விரல் இருக்க நீன்னு காட்டும், சுட்டி காட்டும். அதனால் சுட்டு விரல் நீன்னு காட்டக்கூடிய மகாபிரியா சொன்னது. இது சுட்டு விரல். இப்போ நான் சொல்லும் பொழுது நான் செஞ்சேன். சில பேர் 5 விரலையும் மாற அடிச்சுவான், நான் தாண்டா செஞ்சேன். சில பேர் சொல்கிறான் என்னோடது. அப்போ என்னோடது நான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கட்டை விரல் போய் ஒன்றை சுட்டி காட்டுது, இந்த சுட்டு விரல் பிறரை சுட்டி காட்டுது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா? உன்னை சுட்டி காட்டுவதனால் நீயும், பிறரை சுட்டி காட்டுவதனால் பிறரும், ரெண்டும் ஒன்றுடா, வேறுபாடு காட்டாது. மனிதர்களுக்குள்ள வேறுபாடு காட்டாத, ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா பெரியவா அதுக்கு ஒரு புது அர்த்தம் எடுத்து சொன்னார். நமக்குள்ளே எவ்வளோ வேறுபாடு காட்டணும், அது கூடாதுங்கிறதுனால எடுத்து சொன்னால் சரி. இப்போ அவர் தேவர்கள் துன்பத்திலேருந்து விடுபட்டாகணும். இவர் போய் உட்காந்துட்டாரு. அங்கே பார்வதி அல்லது மீனாட்சி தவம் பண்ணிட்டுருக்கா, பர்வராஜ மகனுக்காக பிறந்துட்டு. இவங்க 2 பேர் சேர்ந்தால் தான் முருகன் பிறக்க முடியும். தேவர்களுடைய துன்பம், சூரபன்மன்டே துன்பம் தீரும். என்ன பண்ணுறது? எவன் போய் கலைக்கிறது? அவர் தியானத்தில் உட்காந்துருக்காரு. யார் கலைக்கிறது? அவர் தியானத்தில் இருக்கிறதுனால இந்த காமம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பம் அங்கே இல்லை. அதை யாரை உண்டாக்குறது? பார்வதியோட சேரணும்னா அந்த இன்பத்தை காட்டணும் இல்லையோ? இதை செய்கிறவன் யார்? மன்மதன். இதை செய்கிறவன் மன்மதன், அவன் காமன்னு வேறு. அதான் வாரியார் சொல்லுவார். ஏன் தெரியுமா காமன்னு? இந்தியாவுக்கு ஒரு மன்மதன், ரஷ்யாவுக்கு ஒரு மன்மதன், அதெல்லாம் கிடையாது. இந்து மதத்துக்கு ஒரு மன்மதன், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், எல்லாருக்கும் ஒன்று. இந்த காமம் என்பது எல்லாருக்கும் காமம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை இந்த உலகியலுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணுறதுன்னா, நேராக போய் மன்மதனை கூப்பிட்றாங்க. டேய், நீ தாண்டா லாயக்கு. ஏன்னா அவங்ககிட்ட கரும்பு வில்லு, சுரும்பு நான், அது மலர் வாடி, அது பெண்கள் படை. அதனால் அதுலேருந்து விட்டான்னா அவனுக்கு இந்த அந்த உலக இன்பம் வந்துடும். அதனால் நீ தான் வாழணும்னா பயப்படுறான். நெருப்பு விட்ட விளையாட சொல்றியே, நான் போனால் திரும்பி வர முடியாது. நெருப்பு விட்ட விளையாட சொல்கிறேன், நான் போனால் திரும்பி வர முடியாது. ரதி சொல்கிறேன், ஐயோ நீ போகாது, அவன் ஒன்று தாம்பலா முடியும். ரதி பயப்படுறான். அப்புறம் ஒரு வழியாக அவனை சொல்லிட்டு ஒரு வழி சொல்கிறாங்க. ஒருத்தன் கேட்டான்னா அதை மட்டும் ஒருத்தன் கேட்டான்னா உதவி அப்படிங்கிறது 3 விதமாக எடுத்து சொல்கிறார். உதவி என்று சொல்லக்கூடியது 3 விதமாக உண்டு. என்னானும் ஓர் உதவி யாருக்காவது செய்யணும் என்று சொன்ன, என்னானும் ஓர் உதவி
யாது ஒருவன் யாருக்கு எனினும் தன்னால் முடிவதெனின் தானே முடித்தல் தலை, சொன்னால் முடித்தல் இடையதாகும், சொல்லுயினும் பன்னால் மறுத்து புரிதல் கடைப்பான்மையது. உதவிங்கிறது 3 வகை. 1, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி செய்யறது, கேட்கறதுக்கு முன்னாடி செய்யறது, பார்த்த உடனே ஆஹா அவனுக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு செய்யறது, அது முதல் ரகம். 2வது, வா எனக்கு இந்த உதவி பண்ணிக்கூட, இந்த உதவி பண்ணிக்கூடன்னு கேட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடியது 2வது வகை. முதல்ல கேட்காமலே செய்வது முதல் வகை உதவி, கேட்டு செய்வது 2வது வகை உதவி, 10 தடவை 15 தடவை கேட்டு 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 பிடுங்கி கடைசியில் சரின்னு செய்கிறான் பாருங்க, அது 3வது. இந்த 3 வகை உதவிதான். மன்மதா, நாங்கள் உங்களை கேட்டாச்சு, நீ முதல் வகை உதவி செய்யலை, நான் வரேன்னு வரல, 2வது தடவை நான் கேட்குறேன், 2வது வகையிலையும் நீ சேரலை, சரின்னு போகிற, மறுத்து இங்கே வேலை நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்க. இது தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒன்றை ஒத்தனால தான் முடியும்னு பல பேர் சொல்லி அதுக்கப்புறம் கடை போகிறான். 3வது வகை உதவியைத்தான் மன்மதன் அங்கேயே செய்கிறான். சரின்னு பயந்துட்டே தான் போகிறான். ரதியும் வரா பின்னாடியே, அது ஒரு பெரிய விஷயம். ரதியும் வரா, அங்கே உட்காந்துருக்காரு. கிழக்கு வாசலில் நந்தி காவல் காத்துட்டுருக்கான். இந்த தியானம் கலையக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்போவுமே நந்தி அதிகார நந்தி காவல் காத்துட்டுருக்கான் கிழக்கு வாசலில். பயந்துட்டே அங்கே போனார். என்னடா அவர் நந்தி ஊன்னா பயந்துட்டான், சத்தம் போட்டாலும் பயந்துவான். அதனால் என்னன்னாரு, இல்லை இந்த மாதிரி இந்த பக்கம் வராத, மேற்கு பக்கமாக போ, இங்கே ஒன்று விடமாட்டேன் உள்ளார, நீ எதுக்கு வந்தாலும் சரி மேற்கு பக்கமாக போய் அவரை பாரு அப்படின்னு மேலே வாசல் வழியாக போகிறான். அங்கே போய் பார்க்குறான், அம்பு விட்டுறான். ஏன்னா எதுக்காக போனான்னா, பிரம்மா எல்லாருமா சேர்ந்துட்டு நீ போகலன்னா உனக்கு சாபம் விட்டுருவோன்னாங்க. யார? மன்மதனை. நீ இந்த உதவி செய்யலைன்னா உனக்கு சாபம் விட்டுருவோன்னாங்க. இங்கேயே இருந்து தேவலோகத்திலேயே இருந்தா பிரம்மா தேவர்கள் சாபத்துக்கு ஆளாகணும். அங்கே போனால் சிவனிடத்திலே அந்த அழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எதில் நல்லது பார்த்தான். இவங்கள்ட்ட சாபம் விட்டு போகிறத இறைவன்கிட்டே நமக்கு அந்த அழிவு இருக்கலாம். ஏன்னா அதுலேருந்து ரெமெடி கிடைக்கும். நமக்கு கடவுள்கிட்ட போனோன்னா அதுக்கு ஏதாவது ரெமெடியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கிளம்பி போனான். சாபமே வேண்டாம், நான் போயிடுறேன்னு மேலே பக்கமாக போய் அம்பை எய்கிறான். அப்பொழுது ஈஸ்வரன் அப்படி திரும்பி பார்க்குறாரு. நெற்றிக்கண்ணை யாரா என்னன்னு அப்போ சாம்பலாக. அப்பொழுது அவன் நீர் ஆனான். யார்? மன்மதன். ரதி எந்த பாதிப்பு ஏற்படும்? யார் அங்கே கெடுப்பதற்காக, அந்த மௌனத்தை கெடுப்பதற்காக வந்தாரோ அவன் நீரானான். இவன் நல்ல கெடுப்பதற்காக அவளை துணையாக வந்தா அவளுக்கு எந்த கேடும் ஏற்படலை. ரதி கேட்டு இந்த சாம்பல் ஆயிட்டானா. புகை இமயமலை முழுதும் வந்துடுச்சான். அந்த புகை இமயமலை முழுதும் வந்துடுச்சு, எல்லாம் போச்சு. ஆக மன்மதன் நீர் ஆனான். இப்போ சாம்பலாக போயிட்டான். இன்னும் நிலையாகலையே, சாம்பலாக போயிட்டான். இப்போ கொஞ்சம் சிவபெருமான வெளி உலகத்துக்கு, அதாவது உலகத்துக்கு இழுத்தாச்சு. முழுமையாயிருந்த அந்த மௌனத்தை கலைச்சாச்சு. இருந்தாலும் திரும்பி போய் உட்காண்டார். கலைச்சா எழுந்து வேலை செய்ய வேண்டியதானே, திரும்பி போய் உட்காண்டார். தேவர்கள்லாம் பார்த்தாங்க, ஐயோ இது என்னடாது, மன்மதன் அழிச்சோம், அந்த பேரை சாம்பலாக்கிட்டாரு, திரும்பி போய் அவர் தியானத்தில் உட்கார்ந்தார். சரி, இப்படியே விட்டோன்னா ஆபத்து. ஆகவே இறைவனை நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொன்னார். பிரார்த்தனையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் தேவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்தார்கள் இந்த இமயமலையிலே.
பிரார்த்தனை செஞ்ச உடனே இறைவன் சிவபெருமான் மனம் உருகி அங்கேருந்து வந்தான். என்னன்னா இந்த மாதிரி சொன்னதும், நான் வரேன், இது மாதிரி பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஆவணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் சொன்ன உடனே பக்கத்துலேயே ரதி நிற்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானோ இல்லையோ, ரதி நிற்கிறா. நின்றுண்டு அவகிட்டான், என்னன்னா என் ஆள் இப்படிலாம் செய்திய, என் ஆளை சாம்பலாக்கிட்டியாப்பா மன்மதன், என்னோட சாம்பலாக்கிட்டியே, இப்படி அவன் இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு உடனே அப்போ சிவபெருமான் சொன்னார், கவலைப்படாத, பார்வதி கல்யாணம் நடக்கும். பார்வதி கல்யாணத்திலே உன்னுடைய கணவன் விழித்து வருவான். ஆனால் அவன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவான், உலகோர் கண்ணிற்கு யாருக்கும் தெரிய மாட்டான். இதுவரை உடம்பு உடையவனாக இருந்தான், இனிமேல் அவனுக்கு உடம்பு என்பது கிடையாது, அனங்கன் என்று பெயர். அனங்கன்னா உடம்பு இல்லாதவன், தெரியாதவன் என்று பொருள். அதனால் ரதியே, உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான். இந்த உலகத்திலே கடைசி வரையும் அவனுடைய ஆட்சி இருந்து கொண்டு தான் இருக்கும். காமன் அந்த அம்பை விட்டு வயசு பார்க்காம எல்லாரையும் பாடாப்படுத்துவான், நீ கவலையே படாத அப்படின்னு சொன்னார். ஆகவே மன்மதன் அங்கே நீர் ஆனான், மீண்டும் இறைவன் அருளால் நிலையானான் என்பதைத்தான் அந்த தலைப்பு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நடைமுறையில் எடுத்துட்டாலும் நீர் ஆனான், நிலையானான் என்பதை எடுத்துக்கிறோம். காந்தி இறந்தார். காந்தி இறந்த உடனே அவரோட உடம்பு போயிடுச்சு. அவருடைய சாம்பலை கலையத்தில் கொண்டு வந்து அங்கங்கே வச்சாங்க. அதில் ஒன்று கன்னியாகுமரி. அந்த சாம்பல் கலையத்தை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதில் அக்டோபர் 2ஆம் தேதி சூரியனுடைய அந்த காந்தி மண்டபத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி சரியாக நடுவில் சூரியனுடைய நிழல் 12 மணிக்கு விழும் இன்றைக்கி. அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆகவே அவர் நீர் ஆனார், நிலையானார். அப்புறம் நேரு எடுத்துட்டிங்கன்னா, நேரும் அழிஞ்சு போனார். அவர் என்ன சொன்னார், என்னுடைய சாம்பலை இந்த இந்தியா முழுவதும் தூவ வேண்டும் என்று சொன்னார். எனவே அவர் இறந்த பிறகு அவருடைய சாம்பலை இந்திய வயல்கள் முழுவதும் தூவினார்கள். எனவே யார் ஒருவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ முறைப்படி வாழ்ந்து வந்தார்களே, ஆனால் அவர்கள் இந்த பொய்யான உடல் சாம்பலானாலும் மக்களாலே மதிக்கப்படுவார், இந்த உலகத்திலே எப்பொழுதும் நிலையாக போற்றப்படுவான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியதுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் இன்னொரு ரொம்ப இதில் இலங்கை ஜெயராஜ் ஒரே ஒரு விளக்கம் சொன்னார். அது மட்டும் சொல்லிட்டு வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு. அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்கிறோம் இல்லையா திருவள்ளுவர். இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்ல, எவன் வாழ்ந்தான் பார்த்தீங்களா, எவனை தெய்வமாக வச்சிங்க பார்த்தீங்களா. அப்போ நீ காந்தியை சொன்னிய, நேரியை சொன்ன, அத்தனை பேரும் தெய்வமாக ஏற்றுக்கிறானோ இல்லையே. காந்திகிட்ட இன்றைக்கி குறை காண்றவங்க இருக்காங்களே, நேரு விட்ட குறை காண்றவங்க இருக்காங்களே. ஆகவே வையத்துள் ஒரு பிரிவினர் வேணால் அது பாராட்டலாம், தெய்வமாக நினைக்கலாம். அதனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து உலகம் முழுங்க அத்தனை பேரும் நினைக்கக்கூடியவங்க இங்கே யாரையும் காட்ட முடியல. ஆகவே பெருமாள் என்ன பண்ணினா, இந்த வையத்தில் இப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக
திருமால் வைகுந்தத்திலேருந்து ராமாவதாரம் எடுத்து வந்து உலகத்தினர் எப்படி வாழ வேண்டுமோ என்று வாழ்ந்து காட்டி, இப்படி வாழ்ந்தால் நீ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் ஆவாய் என்பதற்கு உதாரணமாக அங்கே வந்தான் என்று சொல்லி அவர் எடுத்து சொல்லி ராமனை போல வாழ வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு இந்த திருக்குறளுக்கு உதாரணமாக காட்டினார் என்று சொல்லி நேரம் செய்கிறேன்.